வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களுடைய கவிதை முறைகளை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய கவிதையாக நாம் சிந்திக்க உள்ளது அருள் தொண்டு என்ற கவிதையை சிந்திக்க உள்ளோம். கவிதையை பார்ப்போம். குற்றவாளி பாவி என்று யாருமில்லை உலகினில், குறைகளுக்கு காரணமே பழைய சமுதாயம். கற்றிடுவோம் புதிய கல்வி கருத்துயர்த்தி மேலாம், கடமைகளை சிந்தித்து செயலாற்றி உய்வோம். ஊற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு உடலுக்கு உதவியருள் தொண்டாற்றி மகிழ்வோம். மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைவனை நம் மனதடியில் தேழ்வோம் அப்படின்னு சாமிஜி இந்த கவி மூலமா சொல்லியிருக்காரு. அதாவது குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை இந்த உலகினில். இந்த மண் மீது பிறக்கின்ற பொழுது எந்த ஒரு குற்றங்களும் பாவிகளும் பஞ்சமாபாதங்களும் நாம் செய்துவிட்டு பிறக்கவில்லை. இந்த மண் மீது விழுந்து 5 உணர்வுகள் மூலமாக நாம் பஞ்சமாபாதங்களுக்கு சிக்கி கொண்டிருக்கின்றோம். சாமிஜி ஒரு கவி சொல்வாரு, மனிதன் எதற்குள்ளாக சிக்கி தவிக்கின்றான் என்றால், விளக்கத்திற்கும் பழக்கத்திற்கும் மத்தியில் மனிதன் சிக்கி தவிக்கின்றான் என்று சாமிஜி சொல்லியிருப்பார். அது உண்மைதான். சாமிஜி அடுத்த லைன்ல சொல்லியிருப்பாரு, குறைகளுக்கு காரணமே பழைய சமுதாயம் அப்படின்னு சொல்லியிருப்பார். எதுக்கு சாமிஜி பழைய சமுதாயம் குறைகள் என்று சொல்றாருன்னு நினைச்சீங்கன்னா, ஒரு வீட்டுல பூஜை செய்திருப்பாங்க. அந்த பூஜை செய்யும் போது ஒருவருடைய பூனை வீட்டுல வளர்த்துருப்பாங்க. அந்த பூனை பூஜை செய்யும்போது படையலிட்டுலாம் செய்யும்போது அந்த பூனை அந்த படையல்ல வாய வச்சிருப்போதுன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் ஒரு பூனையை கட்டி போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிருப்பாரு. அதே அவருடைய மகன் என்ன செய்திருப்பாருன்னா, அப்பா ஒரு பூனைய கட்டி போட்டு கும்பிட்டாரு, நம்மளும் அது போலவே பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பூனைய கட்டி போட்டு அதே மாதிரி பிடிப்பாரு. அதன் பின்னாக அவருடைய மகனும் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூனைய வீட்டுல வளர்க்க மாட்டாங்க. ஆனா எங்கிருந்தோ ஒரு பூனையை எடுத்துட்டு அந்த இடத்துல கட்டி போட்டு மறுபடியும் சாமி கும்பிடுவாங்க. ஆனால் பிறகாக வந்த சந்ததியர்கள் எதற்காக, ஏன், எப்படி, ஏன் என்று கேள்வி கேட்டு கேட்டு அதுதான் சாமிஜி அடுத்த லைன்ல சொல்றாரு. என்னன்னா, கற்றிடுவோம் புதிய கல்வி கருத்துயர்த்தி அப்படின்னு சொல்றாரு. அந்த சந்ததி என்னன்னு பாருது, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்குது. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, தெரிஞ்சவங்க பதில் சொல்லுவாங்க, தெரியாதவங்க நீ தெரியாது கம்முனிடுறா அப்படின்னு சொல்லிடுவாங்க. புரியுதுங்களா? ஆனா பூனை எதுக்கு கட்டுறாங்கன்னா, சாப்பாட்டுல வாய் வச்சிருப்போம் தான் உண்மை. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை தெரியாம மாத்திட்டோம். அதுதான் சாமிஜி சொல்றாரு, கட்டிடுவோம் புதிய கல்வி கருத்துயர்த்து மேலாம், கடமைகளை சிந்தித்து செயலாற்றி உய்வோம். நம்மளுடைய கடமைகள்னு இருக்கு, அந்த கடமைகளை நாம் சிந்தித்து செயலாற்ற வேண்டும். ஏதோ காலையில எழுந்தோம், வேலைக்கு போனோம், சம்பாரிச்சோம், சாப்பிட்டோம், தூங்கணும் அப்படின்னு இல்லாம நம்மளால் முடிஞ்ச ஒரு கடமைகள், ஒரு உதவிகள், நம்ம உடலுக்கு செய்யக்கூடிய உடற்பயிற்சியும் நம்ம உடலுக்கு செய்யக்கூடிய ஒரு கடமை தான். உடல் இருந்தாதான் உழைக்க முடியும், சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அல்லவா? அடுத்ததாக சாமிஜி என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவி அருள் தொண்டாற்றி மகிழ்வோம் சொல்றாரு. உங்ககிட்ட செல்வம் இருக்கா, அதை வச்சு உதவலாம். என்கிட்ட செல்வம் இல்லை, அறிவு நிலை இருக்கா, அறிவு நிலையை வச்சு நல்லதோர் மக்களுக்கு நல்லதோர் கருத்துக்களை நல்லதோர் சிந்தனைகளை அளித்து அதன் மூலியமாகவும் நம்மளுடைய தொண்டை ஆற்றலாம்னு சொல்றாரு. அறிவும் இல்லையா, உடல் இருக்கா, உடல் உழைப்பை வைத்தாவது நம் மக்களுக்கு தொண்டாற்றணும், தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படின்னு சொல்றாரு. தொண்டு செய்து நம்மளுடைய இன்பத்தை உயர்த்து கொள்ள வேண்டும், நம்மளுடைய கர்மாவை அதாவது கர்ம வினைகளை குறைத்து கொள்ள வேண்டும். எதற்கு நாம் வந்தோம் என்றால், இந்த கர்ம வினைகளை குறைத்து கொள்ளவே மனித பிறவியை எடுத்துள்ளோம். இது உண்மைதான். இந்த பிறவியை கர்ம வினையோடு நாம் விட்டுவிடச் செல்லக்கூடாது. அதை முடிந்த அளவுக்கு நாம் கழித்திட வேண்டும். அதை நாம் கழித்திட முயற்சியாவது செய்ய வேண்டும். முயற்சி செய்வோம்.
அதன் பின்பாக சாமிஜி அவர்கள் மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம். மற்றவங்களை நினைச்சு நம்ம எதிர்பார்க்க கூடாது. சாமிஜி என்ன சொல்லுவார்னா, எதிர்பார்த்தல் ஏமாற்றத்தை தரும். எதிர்பார்த்தாவே ஏமாற்றத்தை தான் தரும். அதனால எதிர்பார்க்கவே கூடாதுன்னு சொல்லுவாரு சாமிஜி. எதிர்பார்க்காம இருக்கணும், கையேந்தவும் கூடாது. என்னால முடியல, மற்றவங்க கிட்ட உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால செய்யக்கூடாது. முடிந்த அளவு உழைக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். எப்படி வெற்றி இருக்க வேண்டும்? அந்த வெற்றியை அடையும் வரை வெற்றி இருக்க வேண்டும் சொல்லுவார். அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுவாங்க, கனவு காணுங்கள் என்று. கனவு எப்படி இருக்குமா? கனவு இரவு நேரத்தில் தூங்கிட்ட அப்புறம் இருக்கக்கூடிய கனவா? அந்த மாதிரி கனவு இல்லை. கனவு என்பது உன்னுடைய வெற்றியை தினம்தோறும் சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கும். அதுபோல கனவு இருக்க வேண்டும் என்று சொல்வார். மற்றவரை எதிர்பார்க்காமல் கையேந்தல் இருக்கக்கூடாது அப்படின்னு சாமிஜி சொல்றார். மாநிதியாம் இறைவனை நம் மனதடியில் தேர்வோம். இந்த இறைவன் என்பவன் மாநிதியை ஆகக்கூடிய வற்றா இருப்பு, நிறை செல்வம், அனைத்தும் அல்ல அல்ல குறையாத நிலையில் இயற்கை வளங்களை குவித்து விட்டுதான் மனிதனுக்கு தேவையான அத்தனை தேவைக்கும் கொடுத்து விட்டுதான் மனிதனையே படைத்தான் இறைவன் என்பது உண்மையான ஒரு விஷயம். மனிதன் தேவைகள் மொத்தத்தையும் படைச்சுட்டு தான் இயற்கையின் மூலியமாக அத்தனையும் குத்தாச்சு. அதன் பின்புதான் மனிதனையே இறைவன் படைத்தான் என்பது உண்மையான விஷயம். அதனால் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று சொல்லி இது சிந்தனை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.